பாலிவுட்ல பெயர் போன நடிகை தான் கங்கனா ரணாவத். இவங்க பிஜேபி சார்பில் போட்டியிட்டு இப்போ எம்பியா இருக்கிறாங்க. இவங்க சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிடுறதுல பெயர் போனவங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல இவங்க கிட்ட கருத்து கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எம்பி பதவி ரொம்ப சந்தோஷமா எல்லாம் இல்லை. நான் எம்பி ஆகிறப்போ இவ்வளவு பணிகள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இது என் வாழ்க்கையை நிம்மதியா வாழ என்னால முடியல அப்படின்ட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி பாலிவுட் நடிகர்கள் பத்தி கேட்டப்போ பாலிவுட் நடிகர்கள் எல்லாமே அநாகரிகமானவர்கள்னு கூறியிருக்கிறாங்க. காரணம் பாலியல் ரீதியா மட்டும் இல்லாம நடந்து கொள்வதிலும் இவங்க அநாகரிகமானவங்க தான். சக நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கேவலமா நடத்துவாங்க, ஓரங்கட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எப்பவுமே பாலிவுட் ஆண்களை சாடும் போக்கை கொண்டவங்க தான் கங்கனா ரணாவத். இந்த வாட்டியும் அதே போக்கை தான் கையில எடுத்திருக்காங்க. மேலும் இவங்க கிட்ட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டதுக்கு டேட்டிங் ஆப், லிவிங் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம சமூக கட்டமைப்புக்கு முரண்பாடானது. இதை யூஸ் பண்றவங்க எல்லாமே கெட்டவங்க தான். இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு நல்ல பசங்களை கண்டுபிடிக்க தெரியல. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட பழகுறவங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா தேர்ந்து கொடுக்கறவங்க, இவங்க தான் நல்ல ஆண்கள். மற்றபடி டேட்டிங் ஆப்ஸில் நீங்கள் பார்க்குற எல்லாருமே கெட்டவங்க. அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. டேட்டிங் ஆப்ஸை யூஸ் பண்ணுற ஆண்கள் எல்லாருமே வேட்டை நாய்கள், இவங்க பெண்களை கர்ப்பமாக்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டுன்னு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பலவற்றை அடுக்கியிருக்காங்க. இது மக்கள் மத்தியில் கலந்த ஒரு விமர்சனங்களை பெற்றுட்டு இருக்கு. நிறைய இளம் தலைமுறையினரை கோபமும் படுத்தி இருக்கு. இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.